தன்னம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நாங்கள் இதிலே பேச வேண்டியிருக்கிறது. அதில் ஒன்று, எப்பொழுதும் தன்னம்பிக்கை என்றது தனித்த ஒரு விஷயம் அல்ல. தன்னம்பிக்கை என்றது தனித்த ஒரு விஷயம் அல்ல, ஏதோ ஒன்றோடு சம்பந்தப்பட்டிருக்கும். தனது வாழ்க்கையோடு, தனது குடும்பத்தோடு, தனது பொருளாதாரத்தோடு, தனது சமூகத்தோடு, தனது மார்க்க ரீதியான நிலைப்பாடுகளோடு, தனது கொள்கைகளோடு, இதெல்லாம் என்ன செய்யும்? சம்பந்தப்பட்டிருக்கும். தனது தொழிலோடு, தனது அதாவது தீர்மானங்களோடு எல்லாம் இந்த தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டிருக்கும். எனவே தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தாலும், எதன் காரணமாக அவனுக்கு தன்னம்பிக்கை வருகிறது என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி? எதன் காரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், தன்னம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு அந்த எடுத்து செல்லப்படுகின்ற விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கைக்கே பிரயோசனம் இருக்கும். அந்த அதாவது உறுதியான, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்வார்கள். அதுக்கு உறுதி எப்போ கிடைக்கும் அப்படி என்று சொன்னால், அதாவது தான் எடுத்த முடிவு சரியானதாக இருந்தால், தான் அதாவது நம்பியிருக்கக்கூடிய கொள்கை, தான் வாழக்கூடிய குடும்பம், தனது பிள்ளை, தனது தொழில், எல்லா விஷயத்திலும் சரி என்கின்ற ஒன்று இருந்தால்தான் இந்த தன்னம்பிக்கை என்ன செய்யும்? அவனை கொண்டு போய் உச்சகட்டமான இடத்திலே கொண்டு போய் அவனை வெற்றி பெற செய்யும். ஆனால் ஒருவர் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார், ஆனால் சரியான விஷயங்களை கையிலே வைத்திருக்கிறார், அதுவும் முடிவு என்ன? தோல்வி. ஒருவர் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார், பிழையான விஷயங்களை என்ன செய்கிறார்? கையிலே வைத்திருக்கிறார், முடிவு என்ன? தோல்வி. எனவே இந்த இரண்டு பகுதியும், இல்மும் அஸ்ஸிகா பின் நஃப்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை பற்றிய சரியான அறிவு, இரண்டாவது உள்ளத்திலே உள்ள தன்னம்பிக்கை, இந்த இரண்டும் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தை அவன் ஆள நினைத்தால் அந்த இடத்துக்கு கூட என்ன செய்யலாம்? அவனுக்கு போகலாம். அந்த அளவுக்கு அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருந்தால். தன்னம்பிக்கை என்பதும் அறிவு என்பதும் எல்லோருக்கும் சரிசமமான அளவில் என்ன செய்யாது? கிடைக்காது. அல்லாஹு தாலா நாடியவர்களுக்கு மன உறுதியை என்ன செய்வான்? அதிகமாக கொடுப்பான். நாடியவர்களுக்கு மன உறுதியை குறைவாக கொடுப்பான். நாடியவர்களுக்கு அறிவை என்ன செய்வான்? அதிகமாக கொடுப்பான். நாடியவர்களுக்கு அறிவை என்ன செஞ்சிருவான்? குறைச்சிருவான். சிலர் தன்னம்பிக்கையில் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் அறியாமையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். சிலர் அறிவிலே மிகவும் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள், எந்த ஒரு வேலையும் அந்த ஆள் செஞ்சுக்கல மாட்டார். சாதாரண ஒரு ஆள் செய்கிற வேலையை கூட என்ன செய்ய மாட்டார்? செய்து கொள்ள மாட்டார். எனவே இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்ற பகுதியும், எதை பற்றி அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்கின்ற பகுதியும் வாழ்க்கையில் மிக முக்கியமான பகுதி. சில சின்ன 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 இடங்கள் இருக்கின்றன, அவைகளை நாம் கணக்கெடுக்காமல் பெரிய பெரிய விஷயத்திலெல்லாம் நாம் என்ன செய்வோம்? கவனம் செலுத்தி கொண்டிருப்போம். ஆனால் அந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகாமல் போவதற்கு காரணமே இது போன்ற நாங்கள் சிறிய 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 முக்கியமான அடிப்படைகளை நாங்கள் தெரியாமல் இருந்து கொள்வது. இதை தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் தன்னம்பிக்கை வாழ்க்கையுடைய மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம தெரிந்து விட்டோம் என்றால், அதுக்கு அறிவும் மிக முக்கியம் என்பதை நம்ம தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் அடுத்து நம்ம செய்ய போறதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை தான் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நாடிட்டானா என்ன செஞ்சிடும்? அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்று நீங்கள் அப்படி பிரதானப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதுல முதல் அம்சமே என்ன தெரியுமா? தன்னை பற்றி அவன் செய்கின்ற தவறான மதிப்பீடுகள். தன்னை பற்றி அவன் செய்து கொள்கின்ற தவறான மதிப்பீடுகள். ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தன்னை பற்றி ஒரு முடிவு வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் தனியாக பேசுறது அதை வச்சு தான். தன்னை பற்றி வச்ச முடிவு வச்சு தான் தனியாக பேசு. கண்ணாடியை பார்த்து நீ பேசிக்கிறது, நீ நல்லா அழகாய்க்கிறாடா அப்படின்னு சொல்லி என்னது தனியாக பேசிக்கிற. எல்லாருக்கும் முன்கால பேச மாட்டோம். ஏன்? உங்களுக்குள்ள நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் என்ன செய்றீங்க? அங்கே பேசுறீங்க. அதை மற்றவன் நம்ப மாட்டானதுனால அவனுக்கு முன்கால என்ன செய்யறது இல்லை, பேசுவது கிடையாது. உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஒரு மனிதன் தனியே இருக்கிற நேரத்தில் பிரதிபலிக்கும். தன்னை பற்றி அவன் யோசிப்பது, தன்னை பற்றி அதாவது அவன் நினைத்து கொள்வதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் எப்பொழுது இந்த நீங்கள் உள்ளத்தில் வந்து இந்த அளவுக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் கோளாறு வரும் தெரியுமா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு சின்ன உதாரணம். ஒரு பெண்மணி ஒரு கடைக்கு போய் இந்த பெட் வாங்குவாங்களே, பூனை செல்ல பிராணிகள் வாங்குவாங்களே,
அப்படி வாங்குறதுக்கு போகுது. போன நேரத்தில் இவ கொண்டு போன $2 கொண்டு போகிறாங்கன்னு வைங்க, ஒரு பூனைக்கு வந்து $4. அதனால் வந்து இவ கொண்டு போன $2 என்ன செய்ய முடியாது, அதை வாங்க முடியாது. அப்போ பார்த்துட்டு எனக்கு எப்படியாவது ஒரு பூனை வேணும்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தாக்கி ஒரு பூனை, இந்த பூனை வந்து கால் என்ன செய்யாது, ஒழுங்காக நடக்காது, கால் ஒழுங்காக நடக்காது, வேணும்னா இதை என்ன செய்யுங்க $2 என்ன செய்யுங்க எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, 2 வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை 2 வச்சுக்கோங்க, நான் வாரேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எப்படியோ தேடி இன்னொரு $2 என்ன செய்யுது எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வந்து நாங்கள் $4 அப்படின்னா நல்ல ஒரு பூனையை உனக்கு என்ன செய்யலாம், வாங்கிட்டு போகலாம். இடையில எனக்கு அந்த பூனை தான் என்ன எனக்கு தேவைன்றான். ஏமா இவ்வளோ அதாவது பணம் கொடுத்து இந்த ஒரு பூனையை நீங்கள் வாங்கிட்டு போகணுமான்னு அவர் திருப்பி திருப்பி கேட்குறார். பூனையை வாங்கிட்டு அந்த பெண்மணி அந்த சின்ன பிள்ளை அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறதுக்காக வேண்டி கடைக்காரரை அழைச்சி தனது ட்ரெஸ்ஸை தூக்கி காட்டுறாங்க காலை. அந்த பிள்ளையும் நொண்டி, அந்த பிள்ளையும் ஒரு நொண்டியான ஒரு பிள்ளை. தனக்கு பெருமதி $4 தான், மற்றது மாதிரி $2 என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது என்று பணம் கொடுக்கிற நேரத்திலையும் தனது பெருமானத்தை அளந்து கொடுத்தா பாருங்க, அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கிறோம். அந்த புள்ள அது $4 கொடுத்து, அதாவது $2 தான் வாங்க வந்தது விலை குறைச்சி, ஆனால் தனது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்ட உடனே $4 தான் என்ன செய்யணும், அதை வாங்கணும்னு முடிவெடுத்து அந்த $4 கொடுத்துட்டு அந்த அதை எடுக்கிறாங்களே, அதில் அர்த்தம் இது நம்ம சில பொழுதுகளில் சில புரிந்து கொள்வதில்லை. இதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், எப்படி சீப்பாக கிடைச்சாலும் நான் எடுப்பேன் என்று நினைக்கக்கூடியவர்களால் தன்னம்பிக்கையை பாதுகாக்க முடியாது, தன்னம்பிக்கையை பாதுகாக்க முடியாது. நீ எப்படி உன்னை எதிர்பார்க்கிறாயோ அப்படித்தான் உன்னை போல ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்க பழகினால்தான் அதில் தன்னம்பிக்கை என்ன செய்யும், வளரும். எனக்கு எப்படி இருக்கணும், எனது நிலையில் நான் எப்படி இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், நான் எனது பார்வை எப்படி இருக்க நம்ம நினைக்கிறோமோ, மற்றவர்கள் எப்படி என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே அடிப்படையில் நாங்கள் இன்னொருவரை ட்ரீட் பண்ணுகின்ற அந்த நிலைமை எங்கள் தன்னம்பிக்கை என்ன செய்யும், எங்களுக்கு வளர்க்கும். ஆனால் தன்னம்பிக்கையோடு பேசுகின்ற எத்தனையோ பேர் தனது தரத்திலே உள்ளவர்களை, தன்னை போன்று உள்ளவர்களை குறைத்து பார்க்க தான் என்ன செஞ்சுக்கிறாங்க, பழகி இருக்கிறார்கள். இது என்ன செய்யும் தெரியுமா, தன்னை பற்றிய மதிப்பீடையும் குறைக்கும். நீங்கள் தான் அந்த மதிப்பு தானே கொடுக்குறீங்க, இன்னொருவருக்கு அந்த மதிப்பு தான் கொடுக்குறீங்க. எனவே அதை அப்படி திருப்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்கு தரக்கூடியதும் அதுதான், அல்லது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதும் அதுதான். உங்களை ஒரு பெருமானமான ஒன்றை கண்டால் அதற்குரிய பெருமதியை கொடுத்து பழகினீங்க என்று சொன்னால்தான் தன்னம்பிக்கை என்ன செய்யும், மிளிரும். அப்போ அந்த புள்ள வந்து என்ன நினைச்சேன்னு சொன்னால், இல்லை முடியும், நான் இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் ஒரு பெரிய ஒரு படிப்பினை எங்களுக்கு என்ன செய்து கொடுக்கிறது. எனவே ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னம்பிக்கை என்கின்ற விஷயம், இப்போ அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹிஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஈமான் என்ற பகுதி உனக்கு எப்போ ஏற்படும் அப்படி என்று சொன்னால், நீ உனக்கு என்ன நடக்கணுமோ, நீ என்னையெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ அதுபோல தன் சகோதரனுக்கும் விரும்பினால்தான் ஈமானே உனக்கு என்ன செய்து, நம்பிக்கையே உனக்கு பூரணமாகுது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இறைவனை பற்றிய நம்பிக்கை பூரணமாவது, இறைவனை பற்றிய நம்பிக்கை வந்து தெளிவாவது எதில் இருக்குது, தனக்குரிய மரியாதை தன் சகோதரனுக்கு என்ன செய்வது, கொடுப்பது, தனக்குரிய மரியாதை தன் சகோதரனுக்கு கொடுப்பது. அப்போ இந்த சிகா பின் நஃப்ஸ், உள்ளத்துடைய அந்த கான்ஃபிடென்ஸை, அந்த நம்பிக்கையை உடைக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு பகுதியாக நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் எங்களுக்கு செய்கின்ற அதே மதிப்பீட்டை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற அதே மதிப்பீட்டை மற்றவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். எம் சமூகத்துக்கு கொடுக்கின்ற அதே மதிப்பீட்டை அடுத்த சமூகத்துக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுக்க பழகினோம் என்று சொன்னால் நம்மளை என்ன செய்யும், அது ஒரு மிகப்பெரிய உள நம்பிக்கையோடு எங்களை வைத்திருக்கும். இது ஒரு பகுதி.